நம்ம இந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 9 கோடி கேஸ் போட்டு வச்சுருக்கிறாங்க. ஆர்டிஓ கட்டினா எஃப்சி ஆகும். இது ஒழுங்கு பண்ணி கொடுக்கவே இல்லை. அப்போ அதுக்கப்புறம் அவர் ஒன்றுமே பண்ணாங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த ரிப்ளேட்டர் ஸ்பீடு ஒரு பிரச்சனை இருந்தாங்க இருக்குது. மாடலை பிரித்து வசூல் பண்ண பார்க்குறாங்க. இவங்க சேவை செய்யறதுக்கே வரலைங்க. இப்போ என்ன, வாகன உரிமையாளருக்கு அபராதம், வாக்காளர்களுக்கு இலவசம், வாகன உரிமையாளருக்கு வரி ஏற்றம், வாக்காளர்களுக்கு இலவசம். நம்ம எல்லாத்துக்கும் போராடலாம், போராடுறதுக்கு எல்லாத்துக்கும் சங்கத்தை வச்சுக்கலாம். நம்முடைய உரிமையை பெறுவதற்கு கண்டிப்பாக அரசியல் இயக்கம் தேவை. நல்லா புரிஞ்சுக்க. இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. பார்த்தீங்களா, இந்தியாவோட மோட்டார் ஆக்ட் பார்த்தீங்களா, உங்கள் வண்டி ஓடுதோ ஓடலையோ வரி கொடுத்துடணும், இன்சூரன்ஸை கட்டிடணும், எஃப்சி பண்ணிக்கணும். நமக்கு என்ன ஏன் போட்டால் என்ன போடலாம், என்ன அபராதம் வந்தால் போதும். அபராதம் நாட்டின் வரி வருவாயா இல்லைங்க. வாக்காளர்கள் எதுக்கு உங்களுக்கு வாக்களிக்கிறாங்க? நீங்கள் காப்பாற்றிக்கணும். வாக்களிச்சா நீங்கள் அபராதம் போட்டு இலவசம் கொடுத்துன்னு இருக்கிறீங்களா? மோட்டார்காரர்களுக்கு நான் இந்த இலவசம்லாம் கொடுத்து நீங்கள் சொல்லுங்கள், பத்திரிகையில் சொல்லுங்கள். எப்படி ஓட்டு கேட்பீங்க? நாங்கள் இதெல்லாம் செஞ்சுக்கிறோமோ, 10 வருஷம் நாங்கள் ஆட்சி ஆண்டு இதெல்லாம் செஞ்சுக்கிறோம். இப்போ 5 6 திமுக கூட எப்படி ஓட்டு கேட்குறீங்க எங்ககிட்ட? 8 மாதம் நிப்பாட்டு என் வண்டி தாங்க இருக்கும். சிங்கிள் லாரி ஓனர் தற்கொலை பண்ணுற நிலைமை எடுத்துன்னு விட்டுட்டேன். நீங்கள் 2 பேருமே எங்களுக்கு ஒன்றும் ஹெல்ப் பண்ண மாதிரி தெரியலுங்க. நானே 47 வருஷம் மோட்டார்காரன், 47 வருஷம் கிளீனர், டிரைவர், உரிமையாளர். ஆர்டிஓ ஆஃபீஸ் போயிட்டு பாருங்கள், எதனா ஒரு பணி நடக்குதான்னு போய் பாருங்கள். சில்லறை கொடுத்தாதான் சேவை செய்வார்கள், இல்லைன்னா ஒருத்தர் அந்த வேலை செய்யறதில்ல. அடிக்க வரான், போலீஸை கூப்பிட்றான், கட்சிக்காரனை கூப்பிட்றான். போனால் ஒரே ஒரு ஆர்டிஓ வச்சுன்னு 3 ஆஃபீஸ் பார்க்க சொல்கிறீங்க, ஒரே ஒரு இன்ஸ்பெக்டர் வச்சுன்னு 3 ஆஃபீஸ் பார்க்க சொல்கிறீங்க. 145 வட்டார போக்குவரத்து அலுவலகம், 145 ஆர்டிஓ இருக்குன்னா வாகன உரிமையாளர் சேவை கட்டுறமா இல்லையா? இவ்வளோக்குள்ள எஃப்சிபிசி ஏற்றிட்டீங்க. எஃப்சிபிசிக்கே கடவுள் மன்னிக்க மாட்டார் உங்களை. அது வேறு. முதல்ல மோட்டார்காரன், விவசாயி மோட்டார்காரன் முதல்ல இந்தியாவோட முதுகெலும்பு மட்டும் இல்லை, மொத்த எலும்புமே நாங்கள் தாங்க. அகில இந்திய மோட்டார் பார்ட்டின்னு இந்தியாவில் உருவாகுதுன்னா அதுக்கு முதல் காரணம் திமுக, ஏடிஎம்கே தான். உயிரினும் மேலான லாரி உரிமையாளர்களே, ஓட்டுநர்களே மற்றும் பஸ் உரிமையாளர்களே, ஓட்டுநர்களே, வேன் உரிமையாளர்களே, ஓட்டுநர்களே, கார் உரிமையாளர்களே, ஓட்டுநர்களே மற்றும் மோட்டார் தொழில் சார்ந்த இணைப்பணியாளர்களே, மெக்கானிக்கல், டிங்கர், தச்சர், பெயிண்டர், வெல்டர், பஞ்சர் கடைக்காரர், ஸ்டிக்கர் ஓட்டர், கண்ணாடி கடைக்காரர் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் மொத்தமாக தமிழ்நாட்டில் மட்டும் 3 கோடி வாக்காளர்கள் இருக்கிறோம். மோட்டார்காரர்கள்னு எடுத்தினா 3 கோடி வாக்காளர் குறையாமல் இருப்போம். நம்ம ஒற்றுமையாக சேர்ந்து நம்ம வாக்களிக்கல, அவ்வளோதான். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம கோரிக்கையை எத்தனையோ ஆட்சியாளர்கள் வராங்க போகிறாங்க, அதை செய்கிறேன் இதை செய்கிற மோட்டார்காரர் யாராவது செஞ்சாங்க, இதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு செஞ்சுக்கிறேன்னு சொல்லி ஏதாவது பத்திரிகையில் பார்த்துருக்கிறீங்களா, டிவிலையாவது பார்த்துருக்கிறீங்களா? நம்ம மாநில சம்மேளனம் போயிட்டு எத்தனையோ கோரிக்கை வைக்கிறாங்க. ஏதோ அதை பண்ணித்தரேன் இதை பண்ணித்தரேன்றாங்க, ஒன்றும் பண்ணுறதே இல்லைங்க. நம்ம இந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 9 கோடி கேஸ் போட்டு வச்சுருக்கிறாங்க. இந்த 9 கோடி கேஸை எப்படி கட்டுறோம், எப்படி வசூலிக்கிறாங்க பார்த்தீங்களா? யார் கேஸ் போட்டாங்கன்னே வாகன உரிமையாளருக்கு தெரியறதில்ல. எஃப்சிக்கு போனால் கட்டினா தான் போலீஸ் கேஸ் கட்டினா தான் எஃப்சி ஆகும், ஆர்டிஓ கட்டினா எஃப்சி ஆகும். இதை ஒழுங்கு பண்ணி கொடுக்கவே இல்லை. அபராதம் நாட்டின் வரி வருவாயா பாருங்கள். டக்குன்னு வந்தாங்க, 3 ரூபா குறைக்கிறேன்னு சொல்லி ஆட்சிக்கு அமைச்சாங்க. நம்மளும் ஆசையாக 3 ரூபா குறைப்பாங்க டீசல்னு பார்த்தோம், குறைச்சாங்களா? கொஞ்சம் அப்படி இப்படின்னாங்க. டக்குன்னு ஒரு டேக்ஸு வரி ஏற்றிட்டாங்க, கிரீன் டேக்ஸி ஏற்றிட்டாங்க. இந்த மாதிரி ஆட்சியாளர்கள் என்ன அபராதம் போட்டுக்கினே இருக்கிறாங்க, ஒன்றும் கேட்க முடியல. உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டில் நிறைய அமைப்புகள் இருக்குது. சங்கங்கள் எந்த அளவு இருக்குது அந்த அளவுக்கு எல்லா மாவட்டத்துலேயும் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டத்துலேருந்து கோரிக்கை வைக்கிறாங்க அரசுக்கு. ஒன்றும் அவங்க அதை கவனிக்கிற மாதிரியே தெரியல. ஏங்க முதல்ல ஒரு போக்குவரத்துறை அமைச்சர் வந்தாருன்னா, ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டு வந்தாருன்னா சந்தோஷமாக செஞ்சுட்டு அங்கே போய்ட்டு சொல்லிட்டா ஏமாற்றிட்டு பேசிட்டு போகிற மாதிரி இருக்கார். இங்கே கூட சென்னையில் கூட நம்ம யுவராஜ் ஒரு ஃபங்க்ஷன் வச்சார். நானும் லாரி உரிமையாளர் தான் சொன்னார், நான் எல்லா ரிப்ளேட்டரை பற்றி பேசுகிறேன், ஸ்பீடு கவர்னர் பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு போனார். போய் அதுக்கப்புறம் அவர் ஒன்றுமே பண்ணலங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த ரிப்ளேட்டர் ஸ்பீடு கவர் பிரச்சனை இருந்தாங்கிறது. இப்போது சென்ற ஆண்டில் அவங்க பண்ண கலட்டாக இவங்க அது அதிகமாக பண்ணுறாங்க. இவங்க அதே ரிப்ளேட்டர் சர்டிஃபிகேட்டு, அதே ரிப்ளேட்டருக்கு ஸ்பீடு கவர்னருக்கு சர்டிஃபிகேட்டு எந்த மாநிலத்தில் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலத்தில் இல்லை, ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் தான் இது. கேட்க முடியலைங்க, அதிகாரிகிட்ட கேட்கப்படல, ஆட்சியாளர்கிட்ட கேட்க முடியல. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். உங்களுடைய உழைப்பு அபராதமாக போகுது, உங்கள் உழைப்பு வரியாக போகுது. நம்ம யார் நம்ம கேட்டாலும் அதுக்கு ஒழுக்கமான பதில் இல்லை. இப்போ எஃப்சிபிஎஸ் பார்த்தீங்கல்ல, எவ்வளோ பெரிய கொடுமை. எஃப்சிபிஎஸ்
80 வருஷம் 80 79 80 வருஷம் கிட்டத்தட்ட ஜனநாயகம்னு வச்சுக்கோங்க. 90 வருஷம் கிட்ட மோட்டார் நடக்குது. இவ்வளோ யாராவது எஃப்சிபிசி ஏற்றிருப்பாங்களா? இவன் எப்படி மாதிரி மனித குலத்தை எப்படி இனவாரியாக ஜாதி வாரியாக பிரித்தாங்களோ அது மாதிரி இல்லை, மோட்டாரை பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். இது 5 வருஷம் மாடலு, 10 வருஷம் மாடலு, 15 வருஷம் மாடலு, 20 வருஷம் மாடலு, 25 வருஷம் மாடலு, மாடலை பிரித்து வசூல் பண்ண பார்க்குறாங்க. இவங்க சேவை செய்யறதுக்கே வரலைங்க. இப்போல்லாம் அதுக்கு முன்னெல்லாம் ஒரு ஆட்சியாளர்கள் வந்தாருன்னா சேவை செய்வார்னு நினச்சோம். இப்போல்லாம் கம்பெனி ஆகிட்டாங்க. இப்போ எல்லா கட்சியும் ஒரு பெரிய கம்பெனி ஆகிடுச்சு. இப்போ பிஜேபின்னு எடுத்துங்க, அவங்க 2019 ஒரு புதிய மோட்டார் சட்டத்தை ஒரு 3 லட்சம் கோடி கிட்ட பொதுமக்கள் கிட்ட மோட்டார்காரர்கிட்ட அபராதம் போட்டு வசூல் பண்ணிட்டாங்க. அவங்கள கேட்கறதுக்கே முடியாதுன்ற மாதிரி. அவங்க எப்படி மெஜாரிட்டியில் ஜெயிச்சாங்கன்னே தெரியல. இந்த வாட்டி கூட ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ சீட்டு எப்படி வந்தாங்கன்னே தெரியல. ஏன்னா அவங்க கம்பெனி, அவங்க கூட 10 பேர் சேர்த்துக்கிறாங்க. என் கம்பெனியில் எல்லாம் ஷேர் ஹோல்டராக வாங்க, உங்களுக்குலாம் சீட்டு கொடுக்குறோம், எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கின்னு ஆட்சி அமைக்கிற மாதிரி தெரியுது. இது முதல்ல இந்தியாவில் இந்த மாற்றம் வரணும். மோட்டார்காரர்களை கூப்பிட்டு பேசுகிறதே இல்லைங்க. ஒரு வரி ஏற்றம் வந்தாலும் சரி, ஒரு எது வந்தாலும் சரி, மோட்டார் சங்கங்கள் மோட்டார் அமைப்புகளை கூப்பிட்டு இந்த மாதிரி டேக்ஸ் ஏற்றலாமா, இந்த மாதிரி சட்டம் ஏற்றலாமா கேட்குறதே கிடையாது. அந்த பாராளுமன்றத்தில் உட்காந்து உடனே அவங்க என்னமோ இந்த நாட்டுக்கே முதலாளி மாதிரி ஆயிடுறாங்களே தவிர, ஒரு சேவை செய்ய வந்திருக்கிறோம், கூப்பிட்டு வரி செலுத்துவோர் கூப்பிட்டு பேசுவோம். எந்த வரி செலுத்துவோரும் அதிகரித்தில் அவங்க அது வேறு, நம்மளோட இன்னும் அதிகமாக வரி செலுத்துகிறவங்களாம் இருக்கிறாங்க. நம்ம 52% வரி செலுத்துகிறோன்னா நம்மளோட தொழில்துறை நிறைய பேர் இருக்கிறாங்க. சும்மா பேருக்கு தான் அவங்கள கூப்பிட்டு அப்படின்னா ஒரு வாட்டி தொழிலதிபர்கள் மாநாடுன்னு ஒன்று போடுவாங்க. சும்மா அவங்க எதனா 4 கோரிக்கை வச்சா இவங்க நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருப்பாங்க. அவ்வளோதான், சும்மா பேச்சுக்கு தான். இப்போ என்ன, வாகன உரிமையாளருக்கு அபராதம், வாக்காளர்களுக்கு இலவசம், வாகன உரிமையாளருக்கு வரி ஏற்றம், வாக்காளர்களுக்கு இலவசம். அப்போ இந்த 3 கோடி மோட்டார்காரர்களை எதில் சேர்றீங்க? வாகன உரிமையாளர் வாக்காளர்களில் சேர்றீங்களா, இல்லை சும்மா வித்தவுட்டில் சும்மா நிற்கிறோமானே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. முதல்ல நம்ம வாக்காளர்களாக காமிக்கணும். 3 கோடி வாக்காளர்கள் தனியாக நாம் யார்கிட்ட மொத்தமாக சேர்ந்து வாக்களிக்கணும். ஐயா அவங்க 2 கட்சியை மாற்றி போட்டோம், நீங்கள் ஒன்றும் செய்யலை, புதுசாக ஒரு கட்சி வருது, நாம் அதுக்கு வாக்களிக்கலாம் அப்படின்ற எண்ணம் வரணும் நமக்கு. முதல்ல கோரிக்கை நிறைவேற்றப்படும். நாமளே கட்சி ஆரம்பிக்கிறோம், அகில இந்திய மோட்டார் பார்ட்டி நாமளே தொடங்க போகிறோம். அதுக்கான ஆயத்த பண்ணி நடந்துதான் இருக்குது. நாமளே 300 அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம். லாரி டுடே புக்கில் 300 அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம். இப்போ அந்த லாரி டுடேயில் இந்த நம்ம செல்வராஜ் சார் லோக்கல் அசோசியேஷன் ஒரு 40-50 வருஷமாக இருக்காரு. இப்போ அவன் ஜெயக்குமாருக்கு தெரியும். எப்போ பார்த்தாலும் இந்த விளம்பரம் ஃபுல் விளம்பரம் கொடுத்துருவார். 33 மாநிலங்களில் 40 கோடி பணியாளர்கள், 60 கோடி வாக்காளர்கள் கொண்ட நம் மோட்டார் தொழிலே ஆல் இண்டியா மோட்டார் பார்ட்டி கண்டிப்பாக தேவைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அதனால இப்போ நான் அண்ணன் சொன்னார் இல்லையா, நம்ம எல்லாத்துக்கும் போராடலாம், போராடுறதுக்கு எல்லாத்துக்கும் சங்கத்தை வச்சுக்கலாம். நம்முடைய உரிமையை பெறுவதற்கு கண்டிப்பாக அரசியல் இயக்கம் தேவை. நல்லா புரிஞ்சுக்கங்க. சங்கம் என்ன செய்யும்னா, சங்கம் வச்சுக்கிட்டு நம்முடைய வேலைகளை, நம்முடைய உறுப்பினர்களுடைய பணிகளை, சின்ன பணிகளை செய்யலாம். ஆனா பாராளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ ஒரு நமக்காக நம் மோட்டார் தொழிலுக்காக ஒரு சட்டம் இயற்றணும், அந்த ஜிஓ கொண்டு வரணும், இல்ல அந்த ஜிஓவை நீக்கணும், இல்ல புதிதாக ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணணும், அந்த அமெண்ட்மெண்ட்டை அமல்படுத்தணும். இதெல்லாம் கொண்டு வரணும்னா மோட்டார் பார்ட்டிஸ் இல்லாம உண்மையில அவருக்கு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் வரைக்கும் ஜெயக்குமார் சம்பாதிச்சிருப்பார். ஜெயக்குமார் நான் இல்ல, லாரி டுடேல ஜெயக்குமார் தமிழன் உலகத்தை ஆண்ட பரம்பரை. உலகத்துக்கு முதல்ல கப்பலை செலுத்தினான், உலகத்திலேயே வியாபாரத்தை கற்றுக் கொடுத்தான். தொழிலாளர்களுக்கும் இன்னைக்கு இலங்கையிலிருந்து, மலேசியாவிலிருந்து, சிங்கப்பூர்ல இருந்து, தேயிலை தோட்டத்திலிருந்து, இலங்கையிலிருந்து எல்லாம் கண்டு கொடுத்தான். ஆனா நமக்குன்னு ஒன்னும் கெட்ட பயிலோ கூட 100 கட்சி வச்சிருக்காங்களே, நமக்கு கேவலமா, எனக்கே கேவலமா இருக்கு. தயவு செய்து அவருடைய கரங்களை வலுப்படுத்துவோம். கண்டிப்பாக நீங்க யாரு, கண்டிப்பாக ஒரு அரசியல் இயக்கம் கண்டிப்பாக கண்டெடுக்கப்படும். அத்தனை மோட்டார் சொந்தங்களுக்கும் அவருடைய உரிமையை மீட்பதற்கு எழுச்சியாக நடைபோடும். அது கண்டிப்பாக பெரியவர்கள் செய்வார்கள் அல்லது பெரியவர்கள் உதவ வேண்டும். எது இல்லை என்றாலும் இந்த சாத்தியம் நடந்தே தீரும். நன்றி, வணக்கம். அதை படித்தவங்களுக்கு தெரியும். அபராதம் இல்லாத இந்தியா. நாம தான் ஃபஸ்ட்டு நம்ம அறிக்கையோட முதலே அபராதம் இல்லாத இந்தியா, தேசிய பெர்மிட் அனைத்தும் நீக்கப்படும். வாகனம் பொது சாலையில் வாகனம் ஓடலைன்னா வரி வசூலிக்கப்பட மாட்டாது. வாகனம் பொது வழிச்சாலையில் ஓடினா தான் வரி வசூலிக்கப்படும். வரி மட்டும் இல்லை, டாக்ஸி, இன்சூரன்ஸ், எஃப்சி இதெல்லாம் வசூலிக்கப்படும். எல்லாமே இயர்லி டேக்ஸ் வாங்கி அந்த வண்டி ஓடினா தான் 24 மணி நேரம் அந்த வண்டி ஓடலனா, ரோட்டில் ஓடலனா, எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, பெரிய லாரி முதல் ஸ்கூட்டர் வரைக்கும் எல்லாருக்குமே நாமளே
அந்த விஎல்பிஎல்டி அரசாங்கமே மாட்டி ஓடுற வண்டிக்கு தான் வரி வசூலிச்சிக்கும். ஓடாத ஒரு வண்டி 10 நாளைக்கு வண்டி ஓடலாம், அந்த வண்டிக்கு வரி வசூலிக்காது. ஏன்னா அந்த வண்டி ஓடல இல்லையா, புது வழி சாலையில் ஓடல, அது எதுக்கு நம்ம வரி கட்டணும்? இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. பார்த்தீங்களா இந்தியாவோட மோட்டார் ஆக்ட் பார்த்தீங்களா? உங்கள் வண்டி ஓடுதோ ஓடலையோ வரி கொடுத்துடணும், இன்சூரன்ஸை கட்டிடணும், எஃப்சி பண்ணிக்கணும். டேட்டு முடிஞ்சு தான் எல்லாம் முடிஞ்சு போன மாதிரி கணக்கு. ஒன்றையும் வேணால் ஒரு இன்சூரன்ஸ் கட்டுறோம், ஒரு 3 மாதம் தான் அந்த வண்டி ஓடுது, மறுபடியும் ஒரு 8 மாதம் அந்த வண்டி ஓடல, ரிப்பேர் ஆகி நிடுது, இல்லை டிரைவரில் நிற்குது, ஏதோ நிற்குது. ஆனால் அந்த வண்டிக்கு அந்த 8 மாதமும் அந்த இன்சூரன்ஸ் போயிடுச்சு, 8 மாதமும் அந்த வரி சாலை வரி போகுது. இதெல்லாம் இந்தியாவில் மட்டும்தான் நடக்கும். பொது வழி சாலையில் நம்ம சொல்லியிருக்கிறோம், அகில இந்திய மோட்டார் பார்ட்டி சொல்கிறோம். இந்த வாட்டி நம்ம இந்த வாட்டியை ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தோம். நம்ம தலைவர் அவர்கள் கொஞ்சம் போட்டு சொல்லியிருக்கிறாரு. எப்படியோ ஒன்று ஒரு 2-3 மாதத்தில் நம்ம கண்டிப்பாக மோட்டார் பார்ட்டி ஆரம்பிப்போம். அதுக்கான தெளிவான இந்திய மக்களுக்கு தெளிவான அபராதம் இல்லாத இந்தியானா, சில குற்றங்களுக்கு கோர்ட்டு தான் அபராதம் பண்ணோம், கோர்ட்டு தான் தண்டனை கொடுக்கும். நாம் தனியாக ஆட்சியாளர்களை ஆட்சி வந்தவுடனே இதை அதை அவ்வளோ ஃபைன் பண்ணுறேன், இவ்வளோ ஃபைன் பண்ணுறேன் அப்படிலாம் கிடையாது. ஒழுங்குபடுத்தி கொடுத்துருவோம். இப்போ ஏறாருன்னு 10,000 ரூபாய் ஃபைனு. ஏறாரு எந்த மாதிரி ஆறுன்னு மாட்டோம்னு நம்மளே அரசே கொடுத்துருவோம். ஐயா இந்த ஆறுன்னு மாட்டிக்கோ, ஒன்றும் ஃபைன் கிடையாது, நீங்கள் அந்த ஆறுனா கைட்டி கொடுத்துட்டு இதை மாட்டிக்கங்க. ஹெல்மெட் அரசே கொடுக்கும். 1000 ரூபா ஃபைன்லாம் கிடையாது. 1000 ரூபாய்ங்க ஒரு ஹெல்மெட் 800 1000 ரூபாய்க்கு கிடைக்குதுங்க. அது ஒரு 2 வீலருக்கு பார்த்தா 16 கேஸ் போட்டு வச்சுருக்காங்க, ஹெல்மெட்டு கேஸு. 16,000 கட்டுறாரு. அவருக்கு விழிப்புணர்வே இல்லை. அவர் கேட்ட சொல்கிறாரு, எங்கே போட்டாங்கன்னே தெரிலண்ணா, ஒரு நேரத்தில் போட்டு போகிறோம், ஒரு நேரத்தில் போட தான் போகிறோம் அப்படின்றாரு. 16,000 கேஸு. அவரை கூப்பிட்டு தம்பி 2 வாட்டி வான் பண்ணி 2 ஹெல்மெட்டை கையில் கொடுத்து தம்பி போட்டு ஓட்டுன்னா பரவாயில்ல, 16,000 வசூல் பண்ணுறீங்களா, நியாயமாக இது? மனசு எப்படி இருக்கும்? அட போடலையா, போடாத 16 வாட்டி ஓட்டிட்டான்னு கூப்பிட்டு வான் பண்ணுங்க. உனக்கு தம்பி உனக்கு வண்டி கிடையாது, 3 மாதம் வண்டிக்கு நிற்கிட்டு போங்க, காசெல்லாம் நீங்கள் ஒன்றும் கட்ட வேண்டாம், 3 மாதம் கழிச்சுட்டா அவருக்கு ஒரு விழிப்புணர்வு வரும். நமக்கு என்ன ஏன் போட்டால் என்ன போடலாம் என்ன, அபராதம் வந்தால் போதும். அபராதம் நாட்டின் வருவாய் அல்லங்க. வாக்காளர்கள் எதுக்கு உங்களுக்கு வாக்களிக்கிறாங்க? நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு வாக்களிச்சா நீங்கள் அபராதம் போட்டு இலவசம் கொடுத்துன்னு இருக்கிறீங்களா? சரிங்க, இவ்வளோ இலவசம் கொடுத்துருக்கிறீங்க, ஏங்க இலவசம் கொடுக்குறீங்க? நாங்கள் வரி செலுத்துகிறோம், எங்களுக்கு என்ன கொடுத்துக்கிறீங்க இலவசமாக? மோட்டார்காரர்களுக்கு நான் இந்த இலவசம்லாம் கொடுத்து நீங்கள் சொல்லுங்கள், பத்திரிகையில் சொல்லுங்கள், வாங்க மீடியாவை கூப்பிடுங்க, மீட்டிங் வைப்போம், பேசுவோம். உங்களுக்கு இதெல்லாம் நாங்கள் இலவசமாக கொடுத்துக்கிறோன்னு சொல்லுங்கள். ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? எங்களுக்கு மட்டும் இலவசம். ஒரே ஒரு நாள் வரி கட்டல, அவன் கஷ்டம் கட்டலாம், மறுநாள் காலையில் தெரியலைங்களா? 46ஆவது நாள் எவ்வளோ பெனால்ட்டியோட வரி கட்டுறோம் பார்த்தீங்களா? 10 ஆண்டுகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைச்சாங்க, ஆட்சி பண்ணாங்க. கொரோனான்னு ஒன்று வந்தது, எவ்வளோ வண்டி ஓடல, உங்களுக்கே தெரியும், நிறைய வண்டி ஓடல. எத்தனையோ வாட்டி மாநில லாரி உரிமையாளர் சங்கமோ, தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சங்கமோ எவ்வளோ கோரிக்கை வச்சாங்க. பக்கத்தில் இருக்கிற மாநிலம்லாம் 2 கோடி டேக்ஸ் தள்ளுபடி பண்ணாங்க, நீங்களும் கொஞ்சம் தள்ளுபடி பண்ணாங்க, எவ்வளோ கோரிக்கை வச்சாங்க. ஏடிஎம்கே அரசு தான் ஆட்சி ஆண்டாங்க, பண்ணாங்களா? ஒரு கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்டில் உத்தரவு வாங்கி ஓடாத வண்டிக்கெல்லாம் சரி தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லி அது கூட எவ்வளோ பேர் அந்த உத்தரவு பண்ணால் பாண்டு வச்சு அது என்னென்னோ வச்சாங்க. இப்போ இன்றைக்கி நீங்கள் எந்த சூழ்நிலையில் நீங்கள் மோட்டார்காரன் வாக்கு கேட்பீங்க? நீங்கள் சொல்ல, ஓடாத வண்டி லட்சம் வண்டி ஓடல, அதான் மொத்தம் ஓடிருக்கோம், ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் வண்டி ஓடிருக்கோம். ஆனால் ஓடாத வண்டி ஒரு 10-12 லட்சம் வண்டி இருந்தது. அதுக்கு என்ன பண்ணுறது? நீங்கள் உங்களுடைய சூழல் தான் பார்த்தீங்களே தவிர, நாளைக்கு வாக்காளர் வச்சு வாக்களிக்கணுமே, வாகன உரிமையாளர் வச்சு வரி செலுத்துருவேன், டேக்ஸ் இல்லை, இன்சூரன்ஸ் போச்சு, யாராவது இன்சூரன்ஸு இதெல்லாம் தள்ளி கொடுத்தீங்களா? சரிப்பா, ஓடாத டேட் வரைக்கும் இன்சூரன்ஸ்லாம் தள்ளி தரேன், இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் ஒத்துக்க மாட்டேன்றான், முடிஞ்சது தானே போடான்றான். நீங்களும் முடிஞ்சது தான் போடுறீங்க. வாகனம் பொது வழி சாலையில் வண்டி ஓடலனா நீங்கள் வரி வசூலிக்கக்கூடாதுன்ற சூழலை எடுத்துன்னு வந்தீங்கன்னா உண்மையிலே பரவாயில்ல, அரசு நல்ல அரசு ஆடலாம். நீங்கள் யாருக்கு நல்ல அரசு? இலவசம் கொடுத்து ஓட்டு வாங்குறீங்க, அதுதான் நீங்கள் நல்ல அரசு. சேவை செய்யுங்க. முதல்ல கலைஞரே கூப்பிட்டு மதித்து பேசுவார். யார்கிட்ட? வாகன உரிமையாளர் சங்கத்தெல்லாம் கூப்பிட்டு. எம்ஜிஆர் மதித்து பேசுவார். அண்ணாதுரை எனக்கு தெரியாது, நான் குட்டி பையனாக இருந்திருப்பேன், அண்ணாதுரை மதித்து பேசுவார். நாங்கள் எனக்கு தெரிஞ்ச எம்ஜிஆர் கலைஞர்லாம் நிறைய வாட்டி, ஜெயலலிதா அம்மையார் கூட அதிகமாக ஒன்றையும் கூப்பிட்டு அவங்க பேசுகிற மாதிரி தெரியல. ஒரு வாட்டி 2 வாட்டி அவர் இவர் சொல்லுவார், எங்கள் தலைவர் அவர் பேர் சுகுமார் சார் சொல்லுவார், நாங்களும் போனோம் பேசணும், 2-3 வாட்டி போனோம் பேசணும். அவர் செந்தில் பாலாஜிகிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க, பாருங்கள் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவார். ஏன் இந்த மாதிரி நாளைக்கு வாக்காளர் இல்லையா? நீங்கள் எப்படி ஓட்டு கேட்பீங்க? நாங்கள் இதெல்லாம் செஞ்சுக்கிறோமோ, 10 வருஷம் நாங்கள் ஆட்சி ஆண்டு இதெல்லாம் செஞ்சுக்கிறோம், இப்போ 5-6 திமுக கூட எப்படி ஓட்டு கேட்குறீங்க எங்ககிட்ட? நாங்கள் வாக்களிக்கலாமா திமுகவுக்கு? நீங்களே சொல்லுங்கள். என் வண்டி என்னோடய சொந்த வண்டி, மத்திய அரசு சர்க்குலர் படி ஒரு ரிப்ளேட்டர் 65 ரூபா மீட்டர்னு வாங்கி ஜிஎஸ்டியோட ஓட்டிட்டோம். சென்னை லோக்கல் லாரி ஓடுற அசோசியேஷன் வாங்கி ஓட்டிச்சு, 10 வண்டிக்கு வாங்கி ஓட்டலான்னு ஓட்டிட்டோம். 2 வண்டியில் 6-8 மாதம் என் வண்டி நிப்பாட்டிட்டீங்க. ஒரு ஸ்டிக்கருக்காக இந்தியாவில் 8 மாதம் நிப்பாட்டு என் வண்டி தாங்க இருக்கும். சிங்கிள் லாரி ஓடுற தற்கொலை பண்ணுற நிலைமை எடுத்துன்னு விட்டுட்டேன். நான் இப்போ என் வீட்டில் 15 ஓட்டு இருக்குது. நான் யாருக்கு ஓட்டு போடுறது? நீங்கள் சொல்லுங்கள்.
ஒரு ஸ்டிக்கருக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் ஸ்டிக்கருக்கு சர்டிஃபிகேட் வைன்னு சொல்கிறாங்களா? ஒரு மத்திய அரசே சொல்லுது. நாங்களும் கோர்ட்டில் போய் உத்தரவுலாம் வாங்கினோம். ஒரு ஜிஎஸ்டி பில்லு இருந்தால் பரவாயில்ல வாங்கி ஓட்டிக்கன்னு சொன்னோம். இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் அதை ஒழுங்கு பண்ணியே கொடுக்கல. எத்தனை வாட்டி கோரிக்கை வைக்கிறது? அவர் அண்ணன் யுவராஜ் நிறைய வாட்டி போராட்டம்லாம் பண்ணார், எவ்வளோ பண்ணார், மாநிலம் போனார், எல்லாருமே பண்ணாங்க. காதலியே வாங்கலைங்க. நீங்கள் இப்போ 3 கோடி வாக்காளர்கள் ஓட்டு யாருக்கு போடலாம் நீங்கள் சொல்லுங்கள். ஆட்சியாளர்கள் 5 வருஷம் படிக்கிறீங்க. நீங்கள் 2 பேருமே எங்களுக்கு ஒன்றும் ஹெல்ப் பண்ண மாதிரி தெரியலங்க. நானே 47 வருஷம் மோட்டார்காரன், 47 வருஷம் கிளீனர், டிரைவர், உரிமையாளர். நீங்களே சொல்லுங்கள். நாங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி யாராவது ஆர்டி ஆஃபீஸ் போயிட்டு பாருங்கள். எதனா ஒரு பணி நடக்குதான்னு போய் பாருங்கள். சில்லறை கொடுத்தா தான் சேவை செய்வார்கள். இல்லைனா ஒருத்தர் அந்த வேலை செய்யறதில்ல. அடிக்க வரான், போலீஸை கூப்பிட்றான், கட்சிக்காரனை கூப்பிட்றான். போனால் இன்னும் என் நியாயம் இது? எல்லாமே ஆன்லைன் வந்துடுச்சுன்னு சொன்னீங்க. ஆன்லைனில் பண்ணி எடுத்துன்னு போனால் செய்கிறாங்களா? எல்லா பேப்பரும் கரெக்டாக இருந்தால் என்ன மாதிரி பேப்பர் நீ ஒழுக்கமாக எடுத்துமா கொடுத்தாலும் மதிக்கிறதே கிடையாது. ஒரே ஒரு ஆர்டிஓ வச்சுன்னு 3 ஆஃபீஸ் பார்க்க சொல்கிறீங்க. ஒரே ஒரு இன்ஸ்பெக்டர் வச்சுன்னு 3 ஆஃபீஸ் பார்க்க சொல்கிறீங்க. 145 வட்டார போக்குவரத்து அலுவலகம், 145 ஆர்டிஓ இருக்குன்னா கூட 5 ஆர்டிஓ 10 ஆர்டிஓ நியமனம் பண்ணி யாராவது உடம்பு குடும்பம் சரியில்லை ஊருக்கு போகிறாங்கன்னா அவங்கள நியமனம் பண்ணோம். ஒரு ஆர்டிஓ போட்டு ஆர்டிஓ சென்னையில் பாரு, தலைநகரத்தில் ஒரு பெரிய ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்குது. நார்த் ஆஃபீஸு, நார்த் ஈஸ்ட் ஆஃபீஸு. அங்கே இருக்கிற ஆர்டிஓ இங்கே வந்து பார்க்குறாரு, இங்கே இருக்கிற ஆர்டிஓ அங்கே போய் பார்க்குறாரு. ஒரு ஆள் எவ்வளோ வேலை பார்ப்பாரு? ஆண்டுக்கு 25 லட்சம் ஆர்சிசி ஆகுது. நீங்கள் தான் சொல்கிறீங்க, நாங்கள் சொல்ல அரசு சொல்லுது. ரெவன்யூ இவ்வளோ கொள்ள வருது, ஏங்க நீங்கள் ஆர்டிஓலாம் நியமனம் பண்ணல? அப்படியே ஆர்டிஓ இல்லையா உங்ககிட்ட? எதுக்கு எல்லோரும் ரிட்டையர்ட் பண்ணுறீங்க? அவங்கள கண்டினியூ பண்ண சொல்லுங்கள். இன்னும் 2 வருஷம் செய்யுங்க, ஆர்டிஓ வர வரைக்கும் செய்யுங்க. ஒன்று புதுசாக ஆளை நியமனம் பண்ணுங்கள். நாங்கள் சேவை கட்டணம் கோடான கோடி ரூபாய் மக்கள் சேவை கட்டணம் கட்டுறாங்க. நீங்கள் ஏன் ஆளை நியமனம் பண்ணுறது யோசிக்கிறீங்க? ஒரு ஆஃபீஸுக்கு 3 ஆய்வாளர் போடுங்க. ஆய்வாளர் எல்லாம் 3 பேர் போட்டாங்கன்னா இவ்வளோ வண்டி வர்றதுக்கு ஒருத்தர் டெஸ்ட் பார்ப்பார், ஒருத்தர் லைசன்ஸ் பார்ப்பார், ஒரு எம்சி பார்ப்பார். ஒரே ஆர்டிஓ வச்சு உளவியல் பிரச்சனைங்க. ஒரு அதிகாரி எவ்வளோ வண்டி பார்ப்பார் நீங்கள் சொல்லுங்கள்? ஏன் தாம்பரத்தில் ஒரு அதிகாரி நிறைய வண்டி பார்த்தா சொல்லி டிசி ஜாயிண்ட் டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் எல்லாம் போய் அங்கே போய் அவர்கிட்ட எப்படி ஒரு ஆள் இவ்வளோ வண்டி பார்த்துன்னு கம்ப்ளைண்ட் வரல? எல்லா பத்திரிகையில் வரலீங்களா? எதுக்கு ஒரு 40-50 வண்டி 30 வண்டி ஒரு ஆளை பார்க்க வைங்க. 100 வண்டி வருதா? 3 ஆய்வாளர்களை போடுங்க. நாங்கள் சேவை கட்டணம் கொடுக்குறோங்க. வாகன உரிமையாளர் சேவை கட்டணம் கட்டுறோமா இல்லையா? இவ்வளோக்குள்ள எஃப்சிபிசி ஏற்றிட்டீங்க. எஃப்சிபிசிக்கே கடவுள் மன்னிக்க மாட்டார் உங்களை. அது வேற என்ன? மத்திய அரசே மன்னிக்க மாட்டார், மாநில அரசே மன்னிக்க மாட்டார். முதல்ல மோட்டார்காரன், விவசாயி மோட்டார்காரன் முதல்ல இந்தியாவோட முதுகெலும்பு மட்டும் இல்லை, மொத்த எலும்புமே நாங்கள் தாங்க. நீங்கள் என்ன கம்பெனியாக மாற்றிக்கினீங்க? இப்போது உங்கள் கம்பெனியில் ஒரு 20 பேர் 25 பேர் கூட்டணி வச்சுக்கின்னு ஆட்சி அமைச்சலான்னு பார்க்குறீங்க. நாங்களும் இனிமேல் ஆட்சி, நாங்களும் அரசியல் அமைப்பாக வரலாம். அகில இந்திய மோட்டார் பார்ட்டி கண்டிப்பாக செய்ய தான் போகிறோம். புரியுங்களா? 80 வருஷம் ஆயிடுச்சு, 79 வருஷம் இந்தியா. நாங்களும் உங்களை நம்பி பிரயோஜனமே இல்லை. நாங்கள் தான் இப்போ ஆட்சி. நாங்கள் 300 அறிக்கை வெளியிட்டுருக்கோம் லாரி டுடே புக்கில். நீங்கள் பாருங்கள், முதல்ல பாருங்கள். உளவுத்துறை கொடுக்கலீங்களா உங்களுக்கு? எத்தனை வந்து இப்போ ஓட்டு கேட்காதீங்க, எங்ககிட்ட ஓட்டு கேட்காதீங்க. மனசாட்சி உள்ளே இருந்தால் மோட்டார்காரங்க நாங்கள் இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்லி நாளைக்கே அறிக்கை விடுங்க. இதெல்லாம் செஞ்சோம். ஏன் போன கவர்மெண்ட் 10 வருஷம் பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள். இந்த கவர்மெண்ட் 10 வருஷம் சொல்லுங்கள், 5 வருஷத்தை பண்ணிட்டீங்க சொல்லுங்கள். நாங்கள் 50 வருஷம் ஆட்சியாளர், 50 வருஷம் ஆட்சியாளர், மோட்டார்காரங்க என்ன பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இவ்வளோ பேருக்கு இலவசம் கொடுத்துருக்கிறீங்க. ஒரு மக்கள் அதாவது மகளிர் உரிமை தொகைன்னு கொடுத்துக்கிறீங்க. எத்தனை பேருக்கு அரண்மனை கட்டி வாழ்ந்துட்டாங்க நீங்கள் கொடுத்த 1000 ரூபாயில்? ஏன் நான் வரி செலுத்தலையா? நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன், திமுக வாக்க பாஞ்சு ஓட்டு பா என் வீட்டில் மொத்தமாக சொந்தக்காரெலாம் மொத்தம் 25 ஓட்டு உனக்கு தான் போட்டுக்கிறேன்ப்பா. என்கிட்ட ஒரே ஒரு லாரி இருக்குது, எங்களுக்கு கிடையாதா? அப்போ யாருக்கு நீ கொடுத்த 1000 ரூபாய் யார்? நாங்கள் வரி செலுத்துகிறோம், எங்கள் காசு எத்தனை மணி யாருக்கோ கொடுத்துருக்குற வாக்காளர்களுக்கு. இந்த நாட்டில் எவ்வளோ தொழிலதிபர் வரி கட்டுறாங்க? எந்த மாதிரி என்ன மாதிரி எவ்வளோ தொழில் செய்கிற வரி கட்டுறான்? இனி எல்லாருக்கும் எத்தனை போய் 1000 ரூபா கொடுத்து 1000 ரூபா கொடுத்து 1000 ரூபா கொடுத்தனா அந்த 1000 ரூபாயில் யார் வசதியாக வாழ்ந்துட்டான்? முதல்ல காசு வேஸ்ட்டு பண்ணுறீங்க, இலவசம்னு சொல்லி வேஸ்ட்டு பண்ணாதீங்க. ஒரு மருத்துவம், ஒரு கல்வி, ஒரு பாதுகாப்பு, இது 3த்துக்கும் ஒரு காசு செலவு பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற இலவசம் இப்போ ஒரு 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்குறீங்களா? என்னங்க நியாயம் இது? இலவசத்தில் என்னங்க பெரிய சாதனை ஆகிட்டு போகிறீங்க? நீங்கள் ஆட்சி அமைச்சர்னு திருப்பி யாருக்கிட்ட வாங்க போகிறீங்க? நீங்கள் மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்தால் எங்கள் தலையில் தான் சத்தியமாக நீங்கள் கை வைப்பீங்க. நீங்கள் எங்களை காப்பாற்றவே இல்லை. நாங்கள் போராடி பார்த்துட்டோம். ஒரு லாரி ஒரு ரிப்ளேட்டருக்காக 8 மாதம் நிற்க வச்சு என்னை தற்கொலை பண்ணி வச்சுட்டுங்க. நியாயம் தர்மமாக இது? கலைஞர் இருந்தாருன்னா ஒரு கோரிக்கை வச்சா கலைஞர் இருந்தாருன்னா மோட்டார்காரர் கூப்பிடுன்னுவார், விவசாயியாக கூடுன்னுவார். அவரோட பிள்ளை அவர் மாதிரியே செய்வார். பார்த்தா அண்ணா பேரையும் அப்பா பேரையும் கெடுத்துட்டீங்க நீங்கள். நாங்கள் சொல்லலை, நாடே சொல்லும். யார் வாங்க உளவுத்துறை கிட்ட விசாரிங்க. மோலியார் கட்சிங்க, திமுக யாரோட கட்சி நினச்சிக்கிறீங்க? மோலியார் எங்கள் தாத்தா எங்கள் அப்பாலாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இப்போ அது திமுகன்னு சொல்ல தெரியாது அவங்களுக்குலாம். மோலியார் கட்சின்னுவாங்க. மோலியார் யார் தெரியுமா? எங்கள் பக்கத்து ஊருக்காரு. எனக்கு சொந்த ஊர் ஊத்துக்காடு பக்கத்தில் இருக்கிறாரு மோலியார். யார்? காஞ்சிபுரத்துக்காரு, அண்ணாதுரை.
எங்கள் பக்கத்து ஊருக்காரர் பேரறிஞர் யார் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, முதலியார் எங்கள் பக்கத்து ஊருக்காருங்க. எங்கள் அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எல்லாரையும் கேளுங்க, எல்லாருமே அந்த பழைய ஆளுங்களாம் மூலியார் கட்சின்னு தான் சொல்லுவாங்க. திமுகன்னு ரொம்ப பேர் சொல்ல மாட்டாங்க. அவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் அது கலைஞர் அந்த பொறுப்பை எடுத்துக்கினாரு. அதுக்கப்புறம் திமுகன்னு திமுகவாக ஆச்சு நாடு எங்கிலும். அவர் மறையிற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பையனாக இருப்பேன், மூலியார் கட்சி தான் அந்த காஞ்சிபுரம் மாவட்டம் ஃபுல்லாகவே மூலியார் கட்சி தான் பேசுவாங்க. அப்புறம் மூலியார் கட்சிக்கு என்னங்க ஒரு பெரிய சாதனை, நீங்கள் பொறுப்பேற்றுக்குன்னு கலைஞ்சிருந்தாலும் இந்த கோரிக்கைலாம் மோட்டார்கார கோரிக்கைலாம் கொஞ்சம் எதிர்த்துருப்பாருங்க. பையன் ஆட்சி அமைச்சார்னா ரொம்ப நல்லா பண்ணுவார், பார்த்தா நீங்கள் நல்லா ரொம்ப பண்ணலங்க. ஒரு சாம்பிளுக்கு என் ஒரு லாரியே போதுங்க. நான் 2 வாட்டி மெயில் போட்டோம், ஒரு 10 வாட்டி நாங்கள் அறிவாலயத்துக்கு ஃபோன் பண்ணியிருப்போம். கேட்டு பாருங்க, என் நம்பர் இருக்குது. என்னங்க பேசுனுங்கன்னா ஆர்எஸ் பாரதி கிட்ட பேசுங்க, ஆர்எஸ் பாரதி கிட்ட பேசுங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே போனால் யாருக்கு உள்ளே கூப்பிட்டு பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? வாசப்படி வரைக்கும் வந்து நான் திரும்பி வந்துட்டேன். இன்றைக்கி எப்படிங்க நான் என்ன பண்ணுவேங்க? ஒரு மோட்டார் பார்ட்டி உருவாக்குற காரணமே முதல்ல திமுக தாங்க. எங்களுக்கு என்ன வந்ததே திமுக தான். அகில இந்திய மோட்டார் பார்ட்டின்னு இந்தியாவில் உருவாகுதுன்னா அதுக்கு முதல் காரணம் திமுக ஏடிஎம்கே தான். அந்த எண்ணம் மொத்த பேருக்கு வர வச்சிட்டிங்க. கொஞ்சம் தள்ளி போகுது நியாயமாக. இப்போ நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும், தலைவர் தான் கொஞ்சம் தள்ளி போட்டுருக்கிறார். எப்படியும் 2-3 மாதத்தில் நாங்களும் கண்டிப்பாக ஆரம்பிப்போம். எங்கள் கிட்ட பாருங்கள், நாங்கள் வண்டிக்கு 1000 ரூபா போட்டோம்னா ஒரே ஒரு வருஷத்தில் 10,000 கோடி ரூபா வந்துருங்க. ஆண்டுக்கு 1000 ரூபா கூட 10,000 கோடி நாங்கள் ஆட்சி அமைச்சிருவோம், என்னால் முடியும். மக்களுக்கு நாங்கள் தான் சொல்கிறோம்ல, இலவசம் எப்படி கொடுப்போம்? ஒரு வரி செலுத்துகிற பணத்தை எடுத்து கொடுக்க மாட்டோம். நாங்கள் எம்பியா எம்எல்ஏவா எங்கள் சம்பளத்துலேருந்து கொடுப்போன்னு சொல்லுவோம். வரி செலுத்துகிற காசில் எடுத்து இலவசம் கொடுத்துட்டு வரி செலுத்துகிற மதிக்காமல் வாகன உரிமையாளருக்கு துரோகம் பண்ணிவிட்டு எந்த தொழில்துறையார் துரோகம் பண்ணாது இருக்கிறீங்களா? நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். கேட்டால் கெட்டவனாங்க. இது மாதிரி அவனா நல்லது கேட்டோன்னா அவன் கெட்டவனாகிறீங்க. அவனை அடி இவனை மிரட்டு, என்ன பண்ண போகிறீங்களே தெரியல. கடவுளுக்கு தான் வெளிச்சம். பார்ப்போம். கண்டிப்பாக மோட்டார்காரங்க ஒழுங்காக நம்ம இந்த வாட்டி மொத்தமாக சேர்த்து புதுசாக ஒரு கட்சி வருது, அவங்களுக்கு போடுவோம். 2 பேருக்கு மாற்றி போட்டோம் இல்லையா? ஏன் இவங்க 2 பேர்கிட்ட நம்ம கெஞ்சின்னு இருக்கணும்? இவங்க தான் இலவசம் அள்ளி வீசின்னு இருக்கிறாங்களே, வீசட்டும். இவங்க கட்சியில் எவ்வளோ பணம் வச்சுக்கிறாங்களோ கொடுக்கட்டும். மக்களுக்கு இலவசம் கொடுத்து காப்பாற்றிட்ட மக்களை எவ்வளோ மக்களுக்கு இவங்க கொடுத்துருவாங்க. முதல்ல இவ்வளோ லட்சம் கோடி கடை வாங்கினதே நீ என்னங்க பண்ணீங்க? கடை வாங்கி மோட்டார்காரங்க மொத்த பேர் கடனை அடிச்சிட்டிங்களா? நாங்களாம் 10 ரூபா 5 ரூபா வட்டி 5 ரூபா வட்டி எக்ஸ்பிரஸ் வட்டிக்காரங்களாம் தொழில் செஞ்சுக்கிறாங்க. எத்தனை லாரி உரிமையாளர் அடி வாங்குறான் தெரியுமா? போலீஸ்கார்கிட்ட எத்தனை டிரைவர் அடி வாங்குறான் தெரியுமா? ஒரு வார்த்தை காவல்துறை எழுத்து கேள்வி கேட்டுருக்கூடாது, உடனே அடிதான், உடனே கேஸ் தான். ஒரு சின்ன பையன் இந்த சென்னையில் இந்த செந்தில் நகராண்ட ஏதோ கேட்டான், என்ன ஆவேசம், அவனை அடித்து அவன் மேலே 6 கேஸை போட்டு அந்த குடும்பம் கண்ணீர் சிந்து வச்சு அலைய வச்சு அந்த பையனை ரொம்ப துன்புறுத்திட்டீங்க. தப்பு இல்லை இது. சின்ன பையன் பேசுகிறேன், நான் கூப்பிட்டு தம்பி அதெல்லாம் பேசக்கூடாது. ஒரு அதிகாரிக்கு பொறுமை இல்லையாங்க? அதிகாரம் எதுக்குங்க? நீங்கண்ணா அந்நிய நாட்டில் ஆட்சி அமைக்கிறீங்க, இதெல்லாம் விலகார ஆட்சியாக நடக்குது. மக்கள் ஆட்சியில் இது மக்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வேணா? ஏதோ சின்ன பையன் நானும் படிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டான், உடனே போட்டு அவனை அடி அடிச்சிடுறதா? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி ஓட்டு கேட்க போகிறீங்கன்னு எங்களுக்கு எப்படி ஓட்டு கேட்குறீங்கன்னே தெரியல. மோட்டார்காரர்கிட்ட எப்படி ஓட்டு கேட்க போகிறீங்க நீங்கள்? அதை சொல்லுங்கள். 2 கட்சியுமே சொல்லுங்கள். நாங்கள் தான், நீங்கள் தான் மாற்றி ஆட்சி ஆண்டுக்கிறீங்க, நாங்கள் தான் ரொம்ப நல்லா காப்பாற்றிக்கிற மக்கள்ன்றீங்க. அப்போ நாங்கள் யார்? முதல்ல விவசாயி மோட்டார்காரர் தாங்க இந்த மக்களை காப்பாற்றிருக்கிறா, அதை முதல்ல உணருங்க. நீங்கள் கம்பெனின்னு நினச்சினுக்கிறீங்க, நீங்கள் இப்போ தான் கம்பெனி ஆகிட்டீங்க. திமுக ஊர்வலத்துக்கு லாரி தான் போவோம், ஏடிஎம்கே ஊர்வலத்துக்கு லாரி தான் போவோம், காங்கிரஸ் ஊர்வலத்துக்கு லாரி தான் போவோம். ராஜீவ்காந்தி இங்கே வந்து மரமல் நகரில் அவ்வளோ பெரிய மாநாடு போட்டார், லாரி தாங்க போச்சு. சென்னையில் இருக்கிற லாரி சுற்று வட்டாரத்தில் எல்லா லாரியும் அந்த மாநாட்டுக்கு எல்லா லாரிக்காரர் தான் மக்களை கூட்டு போனான். இதெல்லாம் நாங்கள் செய்யலையா? உங்களுக்கு உதவி பண்ணலையா? நீங்கள் எங்களுக்கு என்ன உதவி பண்ண? நான் இப்போ சொல்கிறேங்க, 47 வருஷத்தில் நாங்கள் அவ்வளோ உதவி பண்ணிட்டோம் எல்லா கட்சிக்காருக்கும். எம்ஜிஆர் அவ்வளோ பெரிய பால விழா நடத்தினார் சென்னையில். நாங்கள் எவ்வளோ கொள்ள வண்டி நின்றுது தெரியுங்களா? ஆர்ட்ஸ் காலேஜிலேருந்து அது நின்றுது, சென்ட் தாமஸ் மாவட்டம் தாண்டி 3 லைன் நின்றுது மவுண்ட் ரோட்டில். அண்ணா பால விழா நடத்தினார் எம்ஜிஆர். ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி கூட ஒரு சென்னையில் ஒன்று பண்ணாங்க, அதே இடத்துல பண்ணாங்க. அவங்களுக்கு எவ்வளோ லாரி போச்சு, எவ்வளோ வேன் வந்தது. நாங்கள் எல்லோரும் செய்கிறோம். யாராவது லாரிக்காரனை பற்றி பேசுகிறீங்களா? லாரிக்காரனா அவங்களுக்கு கிள்ளுகிரியாக போச்சு, எடுத்தோன்னே அடிச்சிடலாம், எடுத்தோன்னே ஃபைன் போட்டுடலாம், எடுத்தோன்னே பண்ணலாம். முதல்ல காவல்துறையை ஒழுங்குபடுத்துங்க. அபராதி நாட்டின் வருவாய் அல்ல. இவ்வளோ தூரம் நம்ம பேசியிருக்கிறோம், இவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க. சும்மா இப்போ பாருங்கள், மறுபடியும் திமுக ஆட்சி அமைச்சா பழைய எஃப்சிபிசி 28,050 ரூபா கண்டிப்பாக நம்மலாம் கட்ட தான் வேண்டும். ஒரே வார்த்தையில் முடிச்சிடுவாங்க. என்ன முடிப்பாங்க? மத்திய அரசு சொல்லிச்சு நாங்கள் வாங்கிட்டோன்னுவாங்க. மத்திய அரசு எவ்வளோ கோரிக்கைகள் நல்லதெல்லாம் சொல்லிச்சு, அவங்களாம் ஏற்றுக்குனாங்களா? செய்ய மாட்டாங்க. மத்திய அரசு தேவைன்னா நீ யூஸ் பண்ணிக்கோ, மாநிலத்தை வருமானத்தை பண்ணிக்கோ, இல்லைனா விட்டுருந்தாங்க. இவங்க அழகாக 3 மாதம் நம்ம மாநில தலைவர் அவ்வளோ கெஞ்சினார், எத்தனை வாட்டி ஃபோன் போட்டார்.
9ஆம் தேதி ஸ்ட்ரைக் பண்ண வேண்டிய வண்டி அங்கே வந்து உட்காந்துன்னு நான் அரசுக்கிட்ட பேசி பண்ணித்தரேன் 3 மாதம் கெஞ்சுன்னு கெஞ்சி மாநில தலைவரை தமிழ்நாட்டில் இருக்கிற லாரி ஓர சங்கலாம் சத்தம் போட்டு அந்த மனுஷன் அவ்வளோ நல்ல மனுஷன். அவர் மூஞ்சி யாராவது பார்த்து பேசிக்கிறீங்களா நீங்கள்? 5 வருஷமாக ஆட்சி அன்றைக்கி இவ்வளோ பெரிய சங்கம் தமிழ்நாட்டில் லாரி உரிமை மாநில லாரி எவ்வளோ பெருசு, எத்தனை வருஷம் அது. அதை கூப்பிட்டு வாப்பா உன் பிரச்சனை என்ன, நான் பண்ணித்தரேன், இதெல்லாம் பண்ணலாம், நாங்களையும் பாரு உங்களையும் பார்க்கலாம். ஏதாவது ஒரு வாட்டி முதல்வர் உட்கார வச்சு பேசியிருப்பாரா? இப்போ எப்படிங்க முதல்வர் நம்பி நம்ம ஓட்டு போடுறது? கையெடுத்து கும்பிட்றங்க. இந்த 2 ஆட்சிக்கு நம்ம போட்டிருக்கிறோம், நிறைய வாக்களிச்சிருக்கிறோம், நிறைய வாட்டி. புதுசாக இந்த வாட்டி பாருங்கள், என்னை எதிரியாக பார்க்காதீங்க, மோட்டார்காரர்களே என்னை எதிரியாக பார்க்காதீங்க. நம்ம நிறைய செஞ்சுருக்கிறோம், இவங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறோம். நம்ம 2 கட்சியை மாற்றி மாற்றி நமக்கு துரோகம் தான் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஏமாற்றம் தெரியுங்களா? உங்களுக்கு தெரியாது. உள்ளே வந்து பாருங்கள், கொரோனா டைமில் யார் யார் புது வண்டி எடுத்தாங்களோ அவங்களாம் லேட் ஆகி பர்மிட் லேட் ஆகி தான் அவங்களாம் டெம்பரவரி போட்டு வந்து லேட் ஆகி தான் பண்ணாங்க. அவங்களாம் இப்போ லேட்டாக நீங்கள் டெம்பரவரி போட்டு லேட்டாக இஷ்யூ பண்ணீங்க, ஆர்சி போட்டிங்கன்னு சொல்லி ஒரு வண்டி 8000 10,000 5,000 7,000 அப்படி ஃபைன் போட்டு வாங்குறாங்க. கேட்டால் இது ஆடிட்டிங்கில் வருதுன்னு சொல்கிறாங்க. தப்பு இல்லையா? அது கொரோனாவில் யாருமே வண்டி ஓட்டலை, எந்த வேலையுமே நடக்கலை. டெம்பரவரி போட்டாச்சு. டெம்பரவரி போட்டால் இவ்வளோ நாளுக்குள்ளே அதை திருப்பி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகணும். ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகலைங்க. அதே என்பி பர்மிட்டு. எதுக்கு என்பி பர்மிட்டு? என்பி பர்மிட் எதுக்கு? ஒரே தேசிய கொடி, ஒரே ரூபா நோட்டு, ஒரே ஜனாதிபதி, ஒரே பிரதமர். ஆனால் பர்மிட்டு மட்டும் மாநில வாரியாக 2 நேஷ்னல் பர்மிட். எதுக்கு? அந்த காலத்தில் வருவாய்க்காக போட்டிங்க. நாடு தான் வளர்ச்சி ஆகி போச்சு இல்லை? இப்போ எதுக்கு நேஷ்னல் பர்மிட் எடுங்க? பீகாரில் இருக்கிறவங்க இங்கே வந்து அரிசி வாங்கிக்கலாம், புளி வாங்கிக்கலாம், இங்கே ஓட்டு போட்டுக்கலான்னு போது இங்கே இருக்கிற லாரிக்காரன் எங்கே வேணாலும் போய் லோடு ஓட்டலான்னு சொல்லுங்கள். ஏன் நேஷ்னல் பர்மிட், தேசிய பர்மிட் எடுங்க, வண்டி எங்கே வேணாலும் போயிட்டு வரட்டும். தோக்குற பக்கத்து மாநிலம் போனால் போக முடியல, பக்கத்தில் கேரளாவுக்கு போனால் போக முடியல, பாண்டிச்சேரிக்கு போனால் போக முடியல, எல்லாத்துக்கும் பர்மிட் போடணும். டெம்பரவரி எதுக்கு பர்மிட்டு? மாநில பர்மிட் வச்சு எங்கே வேணாலும் போகிற மாதிரி முதல்ல அதை மாற்றுங்க. நாங்கள் அதை மாற்ற தான் போகிறோம். எங்களோட அறிக்கையில் கண்டிப்பாக இருக்குது. 3வது அறிக்கை அதுதான். அகில இந்த மோட்டார் பார்ட்டி ஆட்சி அமைச்சா இந்நாட்டு மக்களுக்கு 1/9/2019 இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன அபராதம் வாங்கியிருக்கிறாங்களோ ஆட்சியாளர்கள் நாடெங்கிலும் கண்டிப்பாக திருப்பி கொடுப்புன்னு சொல்லி நாங்கள் ஒரு அறிக்கை போட்டிருக்கிறோம். இன்னொன்று போட்டுக்கிறோம், நாட்டில் யாரில் எல்லாருக்குமே 2000 ரூபாய் தான். ஃபேன்சி நம்பர் வாங்கினா 2000 ரூபாய் தான். அபராதமே கிடையாதுங்க. அபராதம்னா அதை கோர்ட்டு தாங்க போடணும். தனியாக காவல்துறை போடவே போடாதுங்க, ஆர்டிஓ போடவே போடாதுங்க. நாங்கள் அப்படி தான் போட்டுக்கிறோம். ஆர்டிஓ காவல்துறையில் அபராதம் போடாதுங்க. இவங்களால் முடியாத கோர்ட்டுக்கு அனுப்ப, கோர்ட்டு தான் அபராதம் பண்ணுறதோ தண்டனை கொடுத்தோ கோர்ட்டுக்கு தான் வேலை. நாங்கள் அகில இந்திய மோட்டார் பார்ட்டி அமைச்சா எந்த காரணத்தை கொண்டு எந்த குடிமகனுக்கு எந்த வாகன உரிமை எந்த தொழில் சார் நாங்கள் அபராதம் போடவே மாட்டோம். ஒழுங்குபடுத்துவோம். 99% ஒழுங்குபடுத்துவோம். எங்களால் முடியலாம் 1% கோர்ட்டுக்கு அமைச்சு கோர்ட்டில் தான் அதை பார்த்துக்க சொல்லுமே தவிர நாங்கள் அபராதம் போட மாட்டோம். அதுதான் உண்மையான ஆட்சியாளர். இந்த பக்கம் வரி வருவாய், அந்த பக்கம் அபராதம் வருவாய். என்னங்க நாடு இது? எஃப்சி பண்ண முடியுதா தெரியுமா? போய் பாருங்கள். 20 கேஸு 25 கேஸு ஓன்னு ஒருத்த ரத்த கண்ணீர் வாகன உரிமையாளர்லாம். அது போய் ஸ்டிக்கரு, ஸ்பீடு கவர்னர். எந்த வண்டி ஸ்பீடு கவர்னர் கம்பெனிக்காரன் மாட்டுறாங்க. கம்பெனிக்காரனே சொல்கிறான், லேலாண்டு டாட்டா எல்லாமே தயாரிப்பாளர் சார் இந்த வண்டிக்கு வேணாம், போ BS2 வேணாம், அந்த வண்டிக்கு ஸ்பீடு கவர்னர் வேணாம், சர்டிஃபிகேட் வேணாம்னா. ஆனால் ஆர்டிஓ ஆஃபீஸில் இருக்கிற ஆய்வாளர் வெய்யின்றார், ஆர்டிஓ வெய்யின்றாரு. அனைத்து மோட்டார்காரர்களையும் அனைத்து மோட்டார் இணைப்பணையாளராக வேண்டி கேட்டுக்கொள்ள என்னென்னா, என்னவோ நான் அரசு கட்சி ஆரம்பித்து கோடிக்கணக்கில் நான் என்னப்பா 64 வயசாகிடுச்சு, நான் உயிரோடு நல்லா வாழ்ந்தேன், ஒரு 10-15 வருஷம் வாழ்வேனா? அதுக்கானதல்ல. 80 ஆண்டுகள் ஜனநாயக நாடு, 90 வருஷம் மோட்டார். இவ்வளோ பெரிய அபராதம் பார்த்தே இருக்க மாட்டேங்க. இந்தியாவில் இவ்வளோ பெரிய அபராதம் எந்த அரசும் போடல. ஆனால் இந்த பிஜேபி கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து புதிய மோட்டார் சட்டத்தை எடுத்துகிட்டு வந்து போட்டாங்க. அதை காட்டி இவங்கெல்லாம் மாநில அரசெல்லாம் அபராதம் எங்கே திரும்பலாம் 500 ரூபா கம்மி அபராதமே இல்லைப்பா. எப்போ 50 ரூபா வாங்குறது நான் தப்புன்னு சொன்னீங்கன்னா, நீ 500 ரூபா போட்டு 1000 ரூபா 2000 5000 ஒரு காவல்துறை பணியாளர், போக்குவரத்து காவல்துறை பணி ஒரு மிஷினு நீ எவ்வளோப்பா கேஸ் போட்ட? 150 கேஸ் போடு, நீ 200 கேஸ் போடு. எல்லாருக்கும் கட்டளை. என்ன கட்டளை? அபராத கட்டளை. அவங்கள கேட்டால் சொல்கிறாங்க, நாங்கள் எங்களுக்கு வருத்தமாக தாங்க இருந்து மேலே ப்ரெஷருங்க, ஓவர் ப்ரெஷருங்க, 150 கேஸ் போடு, ஸ்டேஷனுக்கு 200 கேஸ் போடு. வந்த வரையும் அவங்க மனம் போகலை. எவ்வளோ ஒரு எழுத்து பேசிட்டே போதும். என்ன சார் என்ன கெட்டால் போதும் போடு, 1500 இது இல்லை அது இல்லைன்னு. அதிகாரி எழுத்து பேசுகிறான், 2000 போடு. என்னப்பா நாட்டு அரசு நடத்துறீங்க? எங்கள் பக்கத்தூருக்கார் கட்சிங்க திமுக, என்னுடைய பக்கத்தூருக்கார் அண்ணாதுரை, அவர் பேரறிஞர் அண்ணா கட்சி. நானே வேணான்னு சொல்கிறேன்னா அப்போ எந்த அளவுக்கு சூழ்நிலை மாறி இருக்குன்னு பார்த்துங்க. நீங்கள் சரியாக பண்ணலைங்க. இந்த 5 வருஷம் கலைஞருக்கு அப்புறம் நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. 121 சீட்டு வெற்றிகரமாக ஜெயிச்சிங்க. 155 அடிப்பீங்க, 156 நின்று நீங்கள் எல்லாம் ஜெயிப்பீங்கன்னு தான் நாங்களும் பார்த்தோம். முடியல. 121 சீட்டு ஜெயிச்சிங்க, ஏதோ மெஜாரிட்டின்னு ஜெயிச்சிங்க, ஏதோ பண்ணீங்க. உங்களால் பண்ண முடியலன்றது எங்களுக்கு ஒன்றுமே செய்யலை. நீங்கள் யாருக்கு இலவசம் கொடுத்தீங்களோ அவங்கக்கிட்ட ஓட்டு ஒன்றா வாங்கிக்கோங்க. ஓட்டாருக்காரங்கிட்ட அபராதம் போட்டுருக்கிறீங்க. எங்கள் ஓட்டு எப்படி போட முடியும் நீங்கள் சொல்லுங்கள்?
அண்ணா அண்ணா பேரை காப்பாற்றிருப்பீங்கன்னு நினச்சேன். அண்ணா பேரையும் காப்பாற்றல, அப்பா பேரையும் காப்பாற்றலை. நீங்கள் விட்டுட்டீங்க, கோட்டை விட்டுட்டீங்க. அதனால் தயவு செஞ்சு அனைத்து மோட்டார்காரர்களும் 2 கட்சிக்குமே போடாதீங்க. இது வேண்டுதலாக நினைக்காதீங்க, வரமாக நினச்சிங்க. மோட்டார் இந்த இந்தியாவோட வரங்க, அதை இவங்க ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க. வேணுங்க, மோட்டார் இல்லாமல் இவ்வளோ பெரிய வளர்ச்சி நாடை பார்த்துருக்க முடியாதுங்க. விவசாயம் மோட்டாரை வர இந்தியாவில் நீங்கள் அதை சும்மா ஈஸியாக சிம்பிளாக பண்ணிட்டீங்க. அதை தப்பாகவே எடுத்துன்னு போயிட்டீங்க. இப்படி திரும்பினா ஃபைனு, அப்படி திரும்பினா அபராதம், அப்படி திரும்பினா அபராதம். பண்ண முடியுமா உங்களால்? ஆட்சியாளர்களால் மொத்தத்தையும் தேசியமயமாக்கி லாரி பஸ் எல்லாத்தையும் பண்ண முடியுமா? அரசே எல்லாருக்கும் வேலை கொடுத்துட முடியுமா? நல்லா யோசனை பண்ணி இதை நம்பி, இந்த தொழில் நம்பி எத்தனை பேர் பழைக்கிறான், எத்தனை பேர் இருக்கிறான்? எல்லோரும் ஓட்டு வாக்காளர்கள் இல்லையா? நீங்கள் ஈஸியாக வாய்க்கு இல்லாமல் அவனுக்கு ஃபைன் போடு, இவனுக்கு ஃபைன் போட்டு சொல்லி ஃபைன் போட்டு வாங்கிட்டீங்க. வட்டார போக்குவரத்து அலுவலெல்லாம் என்றைக்காவது முதல்வரோ இல்லை இந்த உங்கள் போக்குவரத்துறை அமைச்சரோ எந்த வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் வந்து உட்காந்து, ஏப்பா இந்த ஆஃபீஸில் இன்றைக்கி என்ன வேலை நடந்தது, என்ன வேலை நடக்குது, என்னென்ன கோரிக்கைகள் வாங்கப்பா, எல்லா அமைப்புகளும் வாங்கன்னு கேட்டிருப்பாரா? என்ன நடக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? வட்டார போக்குவரத்து அலுவலகம் என்ன நடக்குதுன்னா தெரியுமா? முதல்ல தெரிஞ்சுங்க. இந்த 4 நாளுக்குள்ளே உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருந்தால் போய் தெரிஞ்சு பாருங்கள். எலெக்ஷனுக்குள்ளே தேர்ந்தால் எதனா ஒரு வட்டார போக்குவரத்தில் இல்லை அதிகாரிகளை கூப்பிட்டு கேட்டு பாருங்கள், என்ன நடக்குது நாடு வங்கி என்ன நடக்குதுன்னு கேட்டு பாருங்கள். ஒருத்தன் மதிக்கிறது இல்லைங்க, மோட்டார்காரனை வரிசையில் இருக்கிற 5 பைசா கூட மதிக்கிறது இல்லைங்க. என்ன பேப்பரை போட்டுப்போம், பார்ப்போம், செய்வோம். 2.5 நாள் டைம் கொடுத்துக்கிறாங்க. எதுக்குங்க ஆன்லைன் வந்தது? வெரிஃபை அப்ரூவல் அப்படின்னா வெரிஃபை அப்ரூவல் 5 நிமிஷம் வேலையை 4 நாளைக்கு இழுக்கடிச்சு, 3 நாளைக்கு இழுக்கடிச்சு. ஏதோ ஒரு 2-3 ஆஃபீஸ், 5 ஆஃபீஸ் தான், ஓரளவுக்கு 2 ஆஃபீஸ் தான் நல்லா வேலை செய்கிறான், 5 ஆஃபீஸ் தான் நல்லா வேலை செய்கிறான். மற்ற ஆஃபீஸ்லாம் போய் பாருங்கள். அதே அதிகாரத்தில் இருக்குதா, எம்எல்ஏ வண்டியா, எம்பி வண்டியா, அதிகாரத்தில் இருக்கிற வண்டியா, நீதியரசர் வண்டியா, உடனே 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேலை ஆகி போயிடும். நம்மளை மாதிரி வரிசை எடுத்துகிறோம் மதிக்கிறதே இல்லைங்க. நாங்கள் வாக்காளர்கள் இல்லையா? முதல்ல நாங்கள் 3 கோடி வாக்காளர்கள் மோட்டார்கார இவங்க 2 பேருக்கு வாக்களிச்சிருக்கிறோம். இவங்க நல்லா வாழ்ந்துருக்கிறாங்க. யார்? 2 ஆட்சியாளர்களும் நல்லா வாழ்ந்துருக்கிறாங்க. மோட்டார்காரரை வாழ வைக்கல, இவங்க நல்லா வாழ்ந்துருக்கிறாங்க. இவங்க வாழ்க்கை வளமாகவே இருக்கட்டும், பலமாகவே இருக்கட்டும். நம்ம உழைச்சி வரி செலுத்தி ஒன்றுமே இல்லாத போயிருக்கிறோம். அதனால் மாற்று கட்சிக்கு ஒரு வாட்டி வாக்களிப்போம். நல்லா கொஞ்சம் ஒற்றுமையாக இருந்து பாருங்கள். இது நம்ம கட்சி ஆரம்பிக்கிற வரைக்கும் இந்த மாற்று கட்சி போடுவோம். இந்த வாட்டி ரொம்ப பேர் சொல்லலாம், நான் பிறந்ததுலேருந்து திமுக, பிறந்ததுலேருந்து ஏடிஎம்கான்னு. நான் கூட எங்கள் பக்கத்து ஊருக்காருங்க, ஆனால் பேரறிஞர் யார் விசுவாசமான ஆள் தாங்க. இவங்களால் பண்ண முடியலன்னு தான் மாற்றி போட சொல்கிறோம். புரியுதுங்களா? நாங்கள் கிட்ட விசுவாசம் இல்லாமல் போல. இப்போ கலைஞர் இருந்தாருன்னா ஓரளவுக்கு கூட்டு பேசுவார், நல்லது கெட்டது செய்வார். அவர் வயசு, அனுபவம், அதெல்லாம் இதெல்லாம் இல்லைங்க அவர்கிட்ட, அவங்க பையன்கிட்ட இல்லை. அதனால தான் இவ்வளோ பெரிய வருத்தம். அவர் கூப்பிட்டு மாநில தலைவர் பாவம் எத்தனை வாட்டி அவர் கூப்பிட்டு ஒரு வாட்டியாவது உட்கார வச்சு பேசி வாங்க என்னென்ன பண்ணி தர சொல்லியிருப்பாங்களா? நீங்கள் சொல்லுங்கள். எத்தனை அமைப்புகளுக்கு கோரிக்கை வச்சாங்க? மதிக்கிறதே இல்லைங்க. வரி செலுத்துவோரை மதிக்காது நாடே கிடையாதுங்க. முதல்ல வரி செலுத்துகிற எந்த ஆட்சியாளர் ஜனநாயக அண்ணனாங்க மக்கள் ஆட்சியாளர்னாவா? வாப்பா என்ன பேசுகிற, வாப்பா சொல்லுப்பா. ஒரு ஏமாத்துறதுக்குன்னே ஒரு மந்திரி வச்சுக்கிறாங்க. நான் யானையை பூனி ஆகிறேன், பூனி யானை ஆகிறேன், வாங்க வாங்க தலைவரை நாங்கள் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன். என்றைக்காவது ஒரு பண்ணி பார்த்து கேட்டுக்கிறீங்களா? மந்திரி இதெல்லாம் பண்ணிட்டாரு. இந்த எஃப்சிபிஸுக்கு 3 வருஷம் 3 மாதம் அழ வச்சு எவ்வளோ வண்டிக்காரர் ரத்த கண்ணீர் விட்டாங்க. எதுக்கு அவ்வளோ பெரிய எஃப்சிபிஸை? பழைய வண்டி வேணான்னு நினைக்கிறேன், பாப்பா கிலோ 100 ரூபா கொடுக்குறேன், எடுத்துக்கோ. அரசாங்கமே இவ்வளோ கொள்ள இலவசம் கொடுத்தீங்களே, வாங்க பழைய வண்டிக்கெலாம் இலவசம் 1000 100 ரூபா கொடுக்குற ஒரு கிலோவுக்கு வாங்க போட்டுருங்க. புது வண்டி வாங்காதப்போ அது மாதிரி ஒரு ரேட்டு போட்டு எடுத்துன்னு இருந்தால் கூட பரவாயில்ல. இவ்வளோ கொள்ள இத்தனை 1000 கோடி இலவசம் கொடுத்துன்னு மாதிரி தட்டிக்கிறீங்களா? அந்த காசெல்லாம் எங்கேருந்து வந்தது? இலவசம் கொடுத்த காசெல்லாம் கடன் வாங்கி கொடுத்தீங்களா, இல்லை எங்ககிட்ட வரி வாங்கி கொடுத்தீங்களா? பேரறிஞர் அண்ணா அவர்களே, நம்மளுடைய தலைவர் கலைஞர் அவர்களே, நீங்கள் கட்டி காத்த இந்த கழகத்தையும் இந்த கட்சியையும் உங்கள் பிள்ளை நன்றாக ஆட்சி செய்யவில்லை. 100% மோட்டார்காரர்களுக்கு துரோகம் செய்து விட்டார். நாங்கள் மாற்று கட்சிக்கு வாக்களியில் என்று சொல்லுவதற்கு காரணமே உங்கள் பிள்ளை தான். உங்கள் பிள்ளை ஒழுங்காக ஆட்சி செய்து மோட்டார்காரர்களை காப்பாற்றியிருந்தால் இவ்வளோ பெரிய எண்ணங்கள் மோட்டார்காரர்கள் மத்தியில் தோன்றிருக்காது. 10, 15, 20% பேர் தான் என்ன பண்ணுறது, நம்ம பழகிட்ட கட்சி ஆட்சின்னு பார்க்குறாங்க. 90% பேர் மாற்று கட்சி வரணும் அப்படின்ற அளவுக்கு மனசை உருவாக்கிட்டார் உங்கள் பையன். நான் ஏதோ நம்ம பக்கத்து ஊருக்கார் முதலியார் கட்சி தான், என்ன பண்ணுறது, சூழ்நிலை அது மாதிரி அமைஞ்சு போச்சு, அதனால தான் மாற்று கட்சிக்கு வாக்களிக்க சொல்கிறேன். என் மேலே எந்த தப்பு இல்லைப்பா. நான் உங்கள் கட்சியில் இருந்த 100 ரூபாய் 50 ரூபாய் வாங்கி சாப்பிடல. உன் கட்சியால் நான் வாழலை. என் உழைப்பு இமயம் போன்றது. என் உழைப்பால் தான் நான் இன்றைக்கி வரைக்கும் வாழ்ந்துக்கிறேன். உங்கள் பையன் என் லாரியை 8 மாதம் நிற்க வச்சு என்னை தற்கொலை பண்ணிக்க வச்சுட்டாரு.
அதனால தான் இந்த மாதிரி மனசெல்லாம் எங்களுக்கு தோன்றுச்சே தவிர, இல்லைன்னா எங்களுக்கு ஒன்றும் இல்லை. நாங்கள் எங்கள் குடும்பத்தில் 15 ஓட்டுக்குது, 15 ஓட்டுமே உங்களுக்கு தான், திமுகவுக்கு தான். ஆனால் இந்த முறை நாங்கள் 15 ஓட்டுமே கண்டிப்பாக மாற்றி தான் போடுறதா முடிவு பண்ணியிருக்கிறோம். நான் மட்டும் இல்லை, ஒவ்வொரு மோட்டார்காரனும் அதை தான் சொல்லுவான். புரியுதா? மோட்டார்காரர்களே, மாற்றி அமைப்பதற்கு ஒரு வழிவகை செய்யுங்கள். நம்மளை காப்பாற்றப்பட வேண்டும், நாம் எல்லோரும் காப்பாற்ற வேண்டும். நாம் தான் இப்போ காப்பாற்றணும், மக்களையே நாம் தான், மோட்டார்காரர் தான் காப்பாற்றணும். உங்களுக்கு தெரியல, மோட்டார்காரர்களை மட்டும்தான், விவசாயி மோட்டார்காரர்கள் தான் மக்களை காப்பாற்ற முடியும், மற்றவர்கள் யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. இந்த வாட்டி நீங்கள் மாற்றி வாக்களித்து புதுசாக அரசு வந்தால் தான் இந்த எஃப்சிபிஸ், இந்த டாக்ஸி, இந்த நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் சரி பண்ண முடியும். இந்த அபராதத்தெல்லாம் சரி பண்ணணும். முதல்ல அபராதம் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். வண்டி போய் ஆர்டிஓ ஆஃபீஸில் நின்றுதுன்னா எத்தனை போலீஸ் கேஸு, எத்தனை கேஸு கட்டினா தான் எஃப்சி ஆகுது. இதெல்லாம் உங்களுக்கே தெரியாது, மோட்டார்காரங்களுக்கே தெரியாது. கார் வச்சுருந்தா, 2 வீலர் வச்சுருந்தா எல்லாருக்குமே தான் இந்த அபராதம். கொஞ்சம் பார்த்து வாக்களிங்க. நான் ஒன்றும் கட்சி ஆரம்பித்து 1000 கோடி 2000 கோடி சம்பாதிக்க கட்சி ஆரம்பிக்க சொல்லலை. இவங்க செய்யலை. இவ்வளோ பெரிய நெட்வொர்க்கு, மோட்டார் பெரிய நெட்வொர்க்கு, எங்களுக்கு துரோகம் தான் பண்ணிட்டாங்க. இந்தியா ஃபுல்லாக எங்களுக்கு துரோகம் தான் பண்ணிட்டு மத்திய ஆட்சியாளர், மாநில ஆட்சியாளர்களும். அதனால தான் எங்களுக்கு அகில இந்திய மோட்டார் பார்ட்டி ஆரம்பிக்கணுன்ற நிலைமை உருவாச்சே தவிர, இல்லைனா 70 வருஷம் நாங்கள் பாட்டு எங்கள் வேலை செஞ்சோம், அவங்க பாட்டு அவங்க வேலை செஞ்சாங்க. இவங்க செய்யலை, உதவி பண்ணல. மக்களுக்கு ஏதோ பேருக்கு உதவி பண்ணுறாங்க, எங்களுக்கு சுத்தமாக உதவியே பண்ணல. திரும்புகிற பக்கமெல்லாம் அபராதம். எங்கே பார்த்திங்கன்னா டோல்கட்டு பாருங்கள், டோல்கட்டு 100, 150, 200 டோல்கட்டை போட்டு ஏற்றி வாங்கிட்டாங்க. இவங்க இலவசம் கொடுக்குறாங்க. வர காசுலாம் இலவசம் கொடுத்துட்டு ஓட்டுக்காக இலவசம் கொடுத்துட்டு கடைசியில் இது மாதிரி உழைச்சி வரி கட்டுறவனே துரோகம் பண்ணிட்டாங்க. சரி, துரோகமாகவே இருக்கட்டும். நம்ம மாற்றி ஓட்டு போடுவோம், மாற்று கட்சியை உருவாக்குவோம், நாமளும் கட்சி ஆரம்பிப்போம். இந்த முறை வாக்களிங்க. இது தனி நபராக யோசிக்காதீங்க. 3 கோடி வாக்காளர்கள் நானும் வருவேன். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் மோட்டார்காரர்களே. அனைத்து மோட்டார்காரர்களும் சிந்திச்சு யோசனை பண்ணிங்க. நம்ம 2 பேருக்கு மாற்றி வாக்களிச்சிருக்கிறோம். நமக்கு என்னென்ன உதவி பண்ணாங்க நீங்களே மனசை தொட்டு பாருங்கள். மனசை தொட்டால் தான் தெரியும். இந்த வாட்டி மாற்று கட்சிக்கு வாக்களிப்போம், நாமளும் ஒரு கட்சி தொடங்குவோம். நன்றி. லாரி உரிமையாளர் வணக்கம்.